என் பேர் ஆனந்த். தஞ்சாவூரில் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா உமையால் மெடிக்கல்ஸ், உமையால் பேங்கர்ஸ், லக்ஷ்மி மஹால் திருமண மண்டபம், இப்படி பல இது. இப்போ ரீசெண்டாக நம்ம தஞ்சாவூர் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் காவேரியில் ஒரு ஸ்பீக்கர் மீட்டிங் நடந்தது. அந்த ஸ்பீக்கர் மீட்டிங்கில் திரு விஜய் அவர்கள் வந்து பேசினாங்க. ஸ்ரீ சரவணா சோலார் சிஸ்டத்துலேருந்து வந்து பேசினாங்க. அதில் பேசினதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அப்டேட்ஸ் என்ன வச்சு பார்க்கும்போது நான் வந்து வீட்டுக்கு வந்து என்னுடைய மேடத்திட்ட நான் கேட்டேன், நமக்கு கரண்ட் பில் எவ்வளோ வருது என்ன அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நம்ம எப்போதும் கட்டுறது கிடையாது கரண்ட் பில், எல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் மேடம் தான். கேட்கும்போது அவங்க 4500 வருதுன்னு சொன்னாங்க. என்ன இவ்வளோ வருது, இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை ஒரு சமீபத்தில் வந்து ஒரு 3500, 3000, 4500 அப்படி வருதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சதுனால அவரை கூப்பிட்டு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் பண்ணேன். அப்போ பண்ணும்போது அவர் நம்ம வீட்டுக்கு வந்து அவருடைய டீமை கூட்டிகிட்டு வந்து மிகச்சிறப்பாக அதை வந்து ஒரு 6 மாதத்தினுடைய பில்லு, கரண்ட் பில்லெல்லாம் எடுத்து மானிட்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் 3000 rupees ஃபைனட் மேலே வருது, அதனால் நம்ம வந்து சோலார் போயிடுறது பெஸ்ட்டு அப்படின்னு அவர் ஒரு விவரங்கள் சொன்னார். அதை பார்த்துட்டு நம்ம வந்து சோலாருக்கு போயிடலாங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு அப்போ தான் வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் திருப்பி விவரங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணேன். அவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அதாவது நிறைய பேர் வந்து பழகினதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஆவாங்க. இவர் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இன்னைக்குள்ள நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க சோலாருக்கு மாறணுங்கிற முடிவு எடுத்தேன். வீட்டில் மேடத்தோட கன்சல்ட் பண்ணேன், போட்டுடலான்னு உடனே டிசைட் பண்ணேன். உடனே சாரை வர சொல்லி எல்லாத்தையும் பார்க்க சொன்னேன். அவர் ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாரு, உடனே சாங்ஷன் பண்ணோம். ஆனால் அவர் சொன்னபடி ப்ராம்ப்டாக பர்ஃபெக்டாக 15 நாளில் எனக்கு வந்து ஒரு மானியத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. 78,000 ரூபா எனக்கு மானியம் கிடைச்சிது. அது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தது, எரெக்ஷன் பண்ணி கொடுத்தது. என்னுடைய வீடை நான் எப்போதுமே நீட்டாக வச்சுருப்பேன். அது ஒரு டெம்பிள் மாதிரி நான் வச்சுருப்பேன். ஆனால் வந்து என்னுடைய வீட்டில் வந்து இந்த செவத்தில் கூட ஒரு கரை கூட வரக்கூடாதுன்னு நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதை நான் வந்து விஜய்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி அவர் அந்த பேனலை மேலே ஏற்றின டெக்னிக்கு, ரோப் கட்டி கொண்டு போனது எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். அவருடைய ஒரு டீமாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், பேசினபடி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய ரெஃபரன்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கேன், அவரும் நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து அந்த கவர்மெண்ட் மீட்டர் வைக்கிறது எல்லாமே வந்து 1 வீக்கில் வச்சு கொடுத்துட்டாங்க. அவர் எல்லாமே அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே ஒரு 30 டேஸ்க்குள்ளே எனக்கு எரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ லைட்டு பில்லு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா, 4500 ரூபா வரைக்கும் போனது. இப்போ எனக்கு வெறும் 300 ரூபா தான் வருது. அந்த மெயின்டெனன்ஸ் தான் வருது. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் நான் நினைக்கிறது, நான் சொல்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்க, நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. நான் என்ஜாய் பண்ணுறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இப்போ கரண்ட் பில்லு ஷாக் அடிக்கலை, உங்களுக்கும் ஷாக் அடிக்காது. ஃபீல் த குட்னஸ், என்ஜாய் த கரண்ட், அப்படி தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.